ஸோ மாந்திரிகம் அப்படின்றப்போ நிறைய மாந்திரிகம் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஜின் மாந்திரிகம் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். நிறைய பேத்துக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா ஜின்னுன்றப்போ நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த காலத்தில் இருந்துச்சு, நிறைய கதைகளில் கேட்டிருப்போம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அம்மா ஜின்னுன்றது இங்கே தான்மா தெரியாது, உலகம் முழுக்க தெரியும். இன்னைக்கு வரைக்கும் செய்யறது ஜின் மாந்திரிகம் தான் அதிகம். அரப் கண்ட்ரியிலேருந்து, கிறிஸ்டின் கண்ட்ரியிலேருந்து, எல்லா கண்ட்ரிலேருந்து, எகிப்து, இதெல்லாம் எல்லாமே அரப் கண்ட்ரி, உலக நாடுகள் பூரா ஜின்னுன்னா என்னென்னு தெரியும். இங்கே மட்டும்தான் தெரியாது. மலேசியாலாம் பெட்டாக வளர்க்குறாங்க, சிங்கப்பூர்லாம் இருக்குது. புரியுதுங்களா? இது நம்ம நாட்டில் ஜின்னுன்றது தெரியாமல் இருக்குதுன்னா இப்போ நம்ம கடவுளை சில நாட்டுக்கே தெரியாமல் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இப்போ ஜின்னுன்றது நமக்கு இங்கே சரியாக தவிர வேற தெரியாது. ஆனால் உலக நாடுகளில் இங்கே இருக்கிற கடவுளே கூட அங்கே தெரியாது. புரியுதுங்களா? அது என்னன்னு சொல்கிறதுனா, ஜின்னுன்னா உலகம் பூரா தெரியும். குட்டி குட்டி தீவில் கூட தெரியும் ஜின்னுன்றது. சரிங்களா? நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது முருகர், விநாயகர், இப்படி பெருமாள் இப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஜின்னுன்றது இந்துக்களுக்கு தெரியாது. இதே முஸ்லாத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும், அது முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஜீனின்னு அதை சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்துக்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஜின்னை பூதம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், குட்டி சாத்தான், ஸோ அந்த மாதிரி வகையில் பூதம்ன்றாங்க. இதுதான் ஜின்னுன்றது. பூதம்னா இப்போ இந்துக்களுக்கு பூதம்னா தெரியும். அந்த பூதம் தான் ஜின்னு.